ராகவா லாரன்ஸுக்கெல்லாம் அரசியல்ல எந்த ரோலுமே இருக்காது. அவரு ஒரு துணை நடிகர் மாதிரி தான் அரசியல பொறுத்த மட்டும். ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு சேர்ந்துட்டு ப்ளே பண்ண முடியுமே தவிர, அவரால கட்சிய நடத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் திறமை இல்ல, நேர்மை இல்ல. இவருக்கு ஏதாவது ஒரு சரக்கு இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு வோட் பேங்க் இருக்கு. இவரால ஒரு ஏதாவது ஒரு கட்சிக்கு, இவர் சேரப்போற கட்சிக்கு புண்ணியம் இருக்கும் அப்படின்னா, இந்நேரம் இவர் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்திருப்பாரு. அவங்க எடுத்திருப்பாங்க. செங்கோட்டையன் வரும்போது கூட ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்லையா? அந்த அந்த மாதிரியான ஆர்வம் கூட ராகவா லாரன்ஸுக்கு அங்க தாவிகால இருக்காது. கண்டிப்பா இருக்காது. தமிழ்நாட்டு மக்களே அப்படியே ஏங்கி தவிக்கிறது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்குள்ள அவர் இருக்கிறாருங்க. அதுல இருந்து அவரு வெளியில வந்தாருன்னா தான் நார்மலா ஆவார். இல்லாட்டினாக்கா அவருக்கு கிறுக்கு பிடிச்சிட போகுது. பாவம். அண்ணாமலை கூட சேர்ந்தா ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு சின்ன மைலேஜ் இருக்கும். ஆனா அண்ணாமலைகிட்ட எல்லாம் போயிட்டா நீங்க வந்து 2வது அதாவது சப்பார்டினேட்டா தான் நீங்க ரோல் பிளே பண்ண முடியும். அவருக்கு கீழே தான் இருக்க முடியும். அவருக்கு ஈக்குவலாவெல்லாம் அவர் யாரையுமே ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய டெம்பரமெண்ட் அப்படி. முதலமைச்சர் விஜய் வந்து திருச்சி கிழக்கு தேர்தல் தொகுதியில வந்து ராஜினாமா செஞ்ச உடனே அடிப்பட்ட பேர்கள் பாத்தீங்கன்னா இந்த ராகவா லாரன்ஸ் பேர் வந்து அடிபட்டுச்சு. இடைத்தேர்தல வந்து அவர் போட்டியிட போறாரு அப்படின்ட்டு. அப்ப கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வர போறேன், எங்க அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க. அது குறிப்பா இவர் கட்சியில அவர் முதலமைச்சர் ஆனவனே நீ அரசியலுக்கு போடான்னு சொல்லிட்டு எங்க அம்மா அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப வந்து மக்கள்கிட்ட நான் வந்து கேக்குறேன், நீங்க எனக்கு சொல்லுங்க நான் அரசியலுக்கு வரவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் ரொம்ப பரபரப்பா சந்திப்புகளா வீடியோ காட்சிகளா வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆளவே காணா. இதற்கிடையில வந்து இடைத்தேர்தல வந்து இடைக்கால தடையெல்லாம் வந்து விதிச்சுட்டாங்க. இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த ராகவா லாரன்ஸ் உடைய அரசியல் பயணம் எப்படிப்பா இருக்கும்? இல்ல ராகவா லாரன்ஸுக்கெல்லாம் அரசியல்ல எந்த ரோலுமே இருக்காது. அவரு ஒரு துணை நடிகர் மாதிரி தான் அரசியல பொறுத்த மட்டும். ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு சேர்ந்துட்டு ப்ளே பண்ண முடியுமே தவிர, அவரால கட்சிய நடத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் திறமை இல்ல, நேர்மை இல்ல. ஹி இஸ் எ ஃபேக் பாலிட்டிஷியன். அவர் வந்து ரொம்ப நடிக்கிறார் அரசியல்ல. அதாவது அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறார். அரசியல் பண்ணிக்கிட்டு நடிக்கிறாங்க இல்லையா? இப்ப விஜய் எல்லாம் நடிக்கிறார். நடிப்பு கண்டினியூ பண்றார். ஆனா அந்த மாதிரியான நடிப்பு கிடையாது. இவரு வந்து ஒரு ஃபேக்காவே, அதாவது இஃப் இஸ் ரியலி சீரியஸ் அபவுட் ஹிஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேள்வி எழுப்புறது மாதிரி இருக்கு. அதுலயுமே உள்ள வேற ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு பண்றாரா அப்படின்றது. அப்புறம் இவருக்கு வந்து இந்த அரசியல் பண்ணணும், சீக்கிரமே இதாகணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து அந்த 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? மெரினால அந்த ஒரு திருவிழா நடந்துச்சுல. அந்த திருவிழா காலத்திலேயே அவருக்கு ஆசை இருந்தது. நம்ம ஒரு காணொலியில இதை பத்தி விரிவாக பேசியிருக்கிறோம். நானு அந்த டயத்துல, அதாவது 2017 இவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருந்த அந்த டயத்துல இவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணாரு அப்படின்றத பற்றி அப்பவே ஒரு காணொலி நம்ம போட்டுருக்கோம். அதுல இவர் அரசியலுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டாரு. அதாவது செட் ஆக மாட்டாருன்னா, இவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அரசியல்ல ஒரு ஜூனியர் பாலிட்டிஷியனா இருப்பார். இவரை பொறுத்தவரை தனியா கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறத அவர் சொல்லல. ஆனா யாருடன் பயணிக்கிறது அப்படிங்கறதுலதான் அவர் தடுமாடிட்டு இருந்தாரு. அதாவது விஜயோட தாவைக்கால சேர்றதா இல்ல அண்ணாமலையோட சேர்ந்து பயணிக்கிறதா, எந்த இதுல பயணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு தடுமாட்டம் இருந்துச்சு. ஒருவேளை அவர் இந்த முடிவு அறிவிக்காத காரணம் அந்த கட்சிகள் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, இவரை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டினாலையும் அவர் வந்து அமைதியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமாப்பா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஏதாவது இவருக்கு ஏதாவது ஒரு சரக்கு இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இவரால ஏதாவது ஒரு கட்சிக்கு, இவர் சேரப்போற கட்சிக்கு புண்ணியம் இருக்கும் அப்படின்னா, இந்நேரம் இவர் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்திருப்பாரு. அவங்க எடுத்திருப்பாங்க. இது ஒரு லைபிலிட்டிப்பா. இவர் வந்து போற இடத்துல அந்த கட்சியை இவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. டிவிக்கே எடுத்துக்கங்களேன். விஜய் கூட போய் சேரணும் அப்படின்னா, விஜய் வந்து இவர் வருகைக்காக காத்துக்கிட்டு எல்லாம் கிடையாது. தாவேக்கால இருக்கக்கூடிய யாருமே இவர் வந்து சேரணும் அப்படின்ட்டு இந்த ராகவா லாரன்ஸுக்காக காத்துக்கிட்டு இல்ல. யாருமே இல்ல. அவருடைய விஜயுடைய ரசிகர்களுமே இவரை வந்து பெருசா எல்லாம் கொண்டாடக்கூடிய மனநிலையில தான் கிடையாது. இவர் வர்றதுனால செங்கோட்டையன் வரும்போது கூட ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்லையா? அந்த அந்த மாதிரியான ஆர்வம் கூட ராகவா லாரன்ஸுக்கு அங்க தாவேக்கால இருக்காது. கண்டிப்பா இருக்காது. சோ அவர் வந்து இவரை பெருசா நினைச்சுக்கிட்டு
இவருக்காக அப்படியே உலகமே காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி, தமிழ்நாட்டு மக்களே அப்படியே ஏங்கி தவிக்கிறது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்குள்ள அவர் இருக்கிறாருங்க. அதுல இருந்து அவரு வெளியில வந்தாருன்னா தான் நார்மலா ஆவார். இல்லாட்டினாக்கா அவருக்கு கிறுக்கு பிடிச்சிட போகுது. பாவம். அடுத்து இந்த அண்ணாமலை நடிகர் பக்கம் சொன்னீங்க. சூர்யா. அண்ணாமலை ஆமா. சொன்னீங்க. அண்ணாமலை 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 கூட சேர்ந்தா ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு சின்ன மைலேஜ் இருக்கும். அவர் கூட சேர்ந்தா. ஆனா அண்ணாமலை அதுக்கு ஓப்பனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணாமலைகிட்ட எல்லாம் போயிட்டா நீங்க வந்து 2வது அதாவது சப்பார்டினேட்டா தான் நீங்க ரோல் பிளே பண்ண முடியும். அவருக்கு கீழ தான் இருக்க முடியும். அவருக்கு ஈக்குவலாவெல்லாம் அவர் யாரையுமே ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய டெம்பரமெண்ட் அப்படி. அவரு அவருக்கு ஈக்குவலாவெல்லாம் யாரையுமே வச்சுக்க மாட்டாரு. இருக்க முடியாது. அவருடைய நேச்சர் அப்படி. அதனால இவர் சபார்டினேட் ரோல் நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் சேரலாங்க அண்ணாமலை கட்சியில. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது. தாவேக்காவுல வந்து அவங்க சீண்டவே இல்லை. சீண்ட மாட்டாங்க. இவரா போய் சேர்ந்துக்கிட்டு வழிய போய் சேர்ந்து ஏதாவது ஒரு போய் இருக்கணும். இப்போ வழிய போய் சேர்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அதிமுகவுல இருந்து அத்தனை பேர் போனாங்க. மாஜி அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏஸ்ல இருந்து போனாங்க. என்ன அவங்களுக்கு என்ன இடம் இருக்குது தாவேக்காவுல? அப்படிப்பட்ட ஒரு இடம் இவருக்கு ராகவ லாரன்ஸுக்கு கிடைக்கலாம்.